வெட்டிங்னாலே சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் இந்த வெஜ் மட்டன் பிரியாணி, பாகுபலி தோசை, இளநீர் ஹார்டின் இட்லிக்கு கொடுக்குற சாம்பார் புதினா சட்னி எல்லாம் போட்டு அசத்திட்டாங்க. அப்படி ரீசெண்டா குமாரபாளையம் BKS கதிர்வேல் மஹால் நடந்த வெட்டிங்க்கு தான் நான் போயிருந்தேன். இங்க ஸ்வீட்ல ரியல் பைனாப்பிள் ரோல், மலாய் சாண்ட்விச்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டர்ஸ்ல பீஸா ஃபிங்கர்ஸ், வெஜ் ரோல், மெயின் கோர்ஸ இளநீர் ஹார்டின் இட்லி, அதுக்கு காம்பினேஷனா சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வெஜ் மட்டன் பிரியாணி, ரைத்தாலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தோசை கார்னர்ல ரவா பொடி, சாக்லேட், பாகுபலி தோசை, வெஜ் ஆம்லேட் அண்ட் லைவ் கவுண்டர்ல ஆப்பம், அதுக்கு காம்பினேஷனா வெஜ் ஸ்ட்ரூ, ரொமாலி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, காயின் பரோட்டா, சிப்பி காளான் குழம்புன்னு ஒன்னு டேஸ்ட் பக்கா. ஃபைனலா வில்லேஜ் ஃபுட்ல ஒயிட் ரைஸ், பச்சைப்புளி ரசம், தயிர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டெசர்ட்க்கு வந்தா அங்க அபுகட்டா ஐஸ்கிரீம், பீடா, ஃப்ரூட் சாலட், கேக் வெரைட்டிஸ், பானிபூரி, கடாய் பாதாம் பல்னு கிட்டத்தட்ட 33 வெரைட்டிஸ். இது எல்லாமே யார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 14 இயர்ஸா கேட்டரிங்ல கலக்கிட்டு இருக்க நம்மளோட AM கேட்டரிங். AM கேட்டரிங் தான் புக் பண்ணிருக்கோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஃபுட் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாகுபலி தோசை சூப்பரா இருந்தது, டிஃப்ரெண்டாவும் இருந்தது, அந்த டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சோ உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் போட்டு கலக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.